வணக்கம். சித்தக்கேர் உணவை மருந்து மருந்தை உணவு. இன்னைக்கு கல்லீரல் தினம், லிவர்ஸ் டே. இந்த உடம்புல இருக்கிற இந்த கல்லீரல்ங்கிற இந்த உறுப்பு உடம்பு உள்ளுறுப்புகள் எல்லாம் செயல்படுறதுக்கும், நம்ம உடல் நோயில்லா வாழ்வு வாழறதுக்கும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்கும் முக்கியமாக இந்த கல்லீரல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கல்லீரல் தினத்தில் இந்த கல்லீரலை லிவரை எப்படி பாதுகாக்கலாம், அதை எப்படி முழுதுமாக திறன்பட செயல்பட வைக்கலாம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரலாம். இது எதனால பாதிக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். லிவர் பாதிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள், அதுக்கப்புறம் ஆல்கஹால், அதாவது நிறைய குடிப்பழக்கம் இருக்கிறதால நிறைய லிவர் சிரோசிஸ்ங்கிற ஒரு நோய் உண்டாகும். அதேமாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லைன்னா ஃபேட்டி லிவருங்கிற ஒரு அறிகுறி நமக்கு தென்படும். இது ரெண்டுத்தையும் குணமாகணும். இதை தாண்டி போனால் தான் லிவர் கேன்சர் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போகிறது. இது வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம உணவு பழக்க வழக்கத்தை முற்றிலுமாக மாற்றணும். நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஒவ்வொரு பொருட்களாக நான் சொல்லிகிட்டே வரேன். அதை தினமும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த கல்லீரல் நோய் நமக்கு வராமல் பாதுகாக்கலாம். அதேமாதிரி மஞ்சள் காமாலைங்கிற ஒரு பெரிய, அதாவது உயிர்கொல்லி நோயின்னு சொல்லுவோம் இல்லையா. மஞ்சள் காமாலை முதல்ல ஸ்டேஜில் வெளியே தெரியாது, கடைசி ஸ்டேஜில் வெளியே தெரியும் போது நம்ம காப்பாற்றவே முடியாது. அதனால் முக்கியமாக இந்த லிவரை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம் பூண்டுங்க. பூண்டு தினமும் சாப்பிட்டே வந்தோம் அப்படின்னா கல்லீரலில் உள்ள நச்சை எல்லாத்தையும் முழுவதுமாக வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த பூண்டில் இருக்குது. அடுத்தது தக்காளி இந்த கல்லீரல் லிவர் முழுவதுமாக சுத்தப்படுத்தி கொடுக்குது. அதனால் தக்காளியும் தினமும் நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும். அடுத்தது கீரை, முட்டைக்கோஸ். கீரையும் முட்டைக்கோஸ்லையும் நிறைய நார் சத்து இருக்கிறதால செரிமானத்துக்கு அதிகமாக உதவுது. இந்த லிவரையும் அதிகமாக திறன்பட செயல்பட வைக்குது. சிட்ரஸ் அதிகமாக இருக்கிற பழங்கள், அதாவது ஆரஞ்சு, எலுமிச்சை, அப்புறம் நெல்லிக்காய், இது மூணுமே நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னாலும் நம்ம கல்லீரல் சுத்தமாக அந்த திறன்பட செயல்பட வைக்கும். அடுத்தது பீட்ரூட் சாரும் நம்ம கல்லீரலுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு, அதை திறன்பட செயல்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நம்ம உணவின் முக்கியமான பகுதி இருக்கிற மஞ்சளில் இருக்கிற அந்த ஆன்டிசெப்டிக் முதல் ஸ்டேஜ், அதாவது லிவர் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும், அந்த லிவரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் முதல் அறிகுறியிலேயே அதை சரி குணமாக்குறதுக்கும் இந்த மஞ்சள் ரொம்ப யூஸ் ஆகுது. அதனால் நம்ம சமையலில் 3 வேளை சமையல்லையும் நம்ம மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த லிவர் நல்ல திறன்பட செயல்பட வைக்க முடியும். அடுத்தது இது என்னென்னா, ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா லிவரை குணமாக்குறதுக்கு சித்த மருந்துகள் நிறையவே இருக்குது. நவீன மருத்துவர்கள் கூட சித்த மருந்துகளை யூஸ் பண்ணி தான் லிவரில் எந்த பிரச்சனை வந்தாலுமே சரி பண்ணுறாங்க. ஸோ லிவரில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகள்லையும் ஒரு உறுப்பு முக்கால்வாசி கூட வீணாக போனால் கூட அதை முழுவதுமாக முதல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர ஒரே உறுப்பு இந்த லிவர் தான். ஸோ இந்த கல்லீரல் எவ்வளோ அது நோய் இருந்தாலும் சரி, அதை முதல் ஸ்டேஜுக்கு, அதாவது முழுவதுமாக அதை நோயை குணப்படுத்தி திறன்பட திருப்பியும் அந்த லிவரை பழைய மாதிரி திறன்பட செயல்பட வைக்கிறதுக்கு நிறைய சித்த மருத்துவர்கள் இருக்குது. சித்த மருத்துவர் அணுகி இந்த லிவர் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கேற்ற மருந்துகள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா முழுவதுமாக இந்த லிவர் கரெக்டாக தொடர்ந்து சித்த மருத்துவங்கள் எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த உலக கல்லீரல் தினத்தில் லிவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் முழுவதுமாக இந்த கல்லீரலோட நோயிலேருந்து நம்மளால் பாதுகாக்கவும் முடியும். லிவரை திரும்பவும் திறன்பட செயல்பட வைக்கவும் முடியும். நம்ம சாப்பாட்லேயும் உணவு பழக்க வழக்கத்தையும் கொஞ்சம் மாற்றம் செய்து இந்த பூண்டு, தக்காளி, பீட்ரூட் சாறு, முட்டைக்கோஸ், கீரை, இது எல்லாமே எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மஞ்சள் உட்பட எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு மஞ்சள் காமாலையும் சரி, ஃபேட்டி லிவருங்கிற பிரச்சனையும் சரி எதுவுமே நமக்கு வராது. ஆரோக்கியமே வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தக்கேரை அணுகுங்க.